ஹாய் காய்ஸ், அடுத்தடுத்த அண்டம் சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. ஸோ ரம்யா மேலே தான் இப்போ எல்லா குற்றமுமே வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கதை களத்தை கொண்டு போக போகிறாங்க. என்னதான் வந்து இந்த விஷயத்தை கலந்தது நம்ம சுந்தரமாக இருந்தாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா செல்லக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடுவாரு. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் தோப்பு பக்கமே வராத இந்த சரவணன் ரம்யா ரெண்டு பேருமே வந்து புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாடுகள் எல்லாமே வந்து இறந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து ரம்யா மேலே தான் சந்தேகம் போகுது. ஸோ வேக வேகமாக நம்ம செல்லக்கிளி சொன்னதை வச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா 5 மாடுகளுமே வந்து இறந்து கிடக்குது. இதை பார்த்து உடனே சண்முகம் வந்து பயங்கரமாக வந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ வாயிலா ஜீவன்கள் வந்து என்ன தப்பு பண்ணுச்சு, இந்த ஜீவன்களை கொல்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கதறி கதறி வந்து நம்ம சண்முகம் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து சண்முகம் அழுகிறத பார்த்து இந்த பக்கம் இந்த சுந்தரம் நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சண்முகம், இப்படியெல்லாம் கதறி கதறி அழுகிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நான் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கையில் நீ வந்து எல்லா விஷயத்துக்குமே கதறி கதறி நீ அழுக தான் போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ளேயே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எதில் வந்து கலந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறாரு கார்த்திக், நீங்கள் எங்கே தானே இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு ஒழுங்காக வேலையை கூட பார்க்க மாட்டிங்களா, மாடுகளை பார்க்குறத விட அப்படி என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்கய்யா, எப்பயும் போல தான் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்பயுமே வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் எல்லாமே, ஆனால் இன்றைக்கி தான் எப்படி ஆச்சு அப்படின்னு தெரியலை அப்படின்னு அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. ஏன் செல்லிக்கிளி, எதில் வந்து ஏதாவது ஒன்று கலந்துருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியலையே சண்முகம், எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டாரு டாக்டர், ஆனால் எதுலேயுமே எதுவுமே கலக்கலை, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம சண்முகத்துக்கு வந்து டவுட் வருது. அந்த தண்ணியை வந்து எடுத்து போய் பார்க்கலாம், ஒருவேளை தண்ணியில் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட வந்து போகிறாரு. ஸோ தண்ணி தொட்டிக்கிட்ட வந்து போனோடனே அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த ப்ளூ கலரில் மாதிரி தெரியுது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அவர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணம் எல்லாருமே வந்துட்டாங்க. என்னங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு கண்ணு, இந்த தண்ணியில் தான் வந்து என்னமோ ஒன்று கலந்துருக்காங்க போல இருக்குது, இதோட ஸ்மெல்லை பார்த்தாலே வந்து தெரியுது இதில் ஏதோ ஒன்று கலந்துருக்காங்க. ஸோ அந்த மாடுகள் எல்லாருமே வந்து இதை குடிச்சதுக்கப்புறம் தான் இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டுற மாட்டேன் செல்லக்கிளி, இதில் இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணேன். இதில் யார் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்க, இப்படி வாயிலா ஜீவன்களை வந்து கொண்டு இருக்காங்களோ அவங்கள நான் வந்து கொஞ்சம் கூட வந்து சும்மாவே விட மாட்டேன், உடனடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்ஷன் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக சொல்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம சுந்தரத்துக்கு வந்து மனசுக்குள்ளே பயம் இருக்குது, என்னடா இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதை எதையுமே வெளிக்காட்டாமல் அப்படியே வந்து அமைதியாகவே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து யாராவது நம்ம தோப்புக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம செல்லக்கிளி வந்து அது வந்து சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாயை மூடிடுறாரு. என்ன செல்லக்கிளி சொல்லு, யாராவது புதுசாக வந்தாங்களான்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்லக்கிளி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ வாயை தொடர்ந்து பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ செல்லக்கிளியோட சட்டையை பிடிச்சிட்டு நான் கேட்டதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லி செல்லக்கிளி, இந்த தோப்புக்கு யாராவது புதுசாக வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அது வந்துப்பா சண்முகம், இன்னைக்கு காலையில் வந்து பெரிய மகனும் அதோட சம்சாரமும் தான்ப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. எனக்குமே வந்து அவங்க காலையில் வரும்போது சந்தேகமாக தான்ப்பா இருந்துச்சு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த பக்கமே வராதவங்க இன்னைக்கு காலையில் தான்ப்பா புதுசாக வந்தாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் ஒவ்வொன்றா வந்து சுருண்டு விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்துக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அப்போ அந்த ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து வாயிலா ஜீவன்களையே வந்து கொல்ற அளவுக்கு வந்துட்டால அவெல்லாம் வந்து அவளெல்லாம் நம்ம வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம அண்ணன் வந்து மாமா அவசரப்படாதீங்க, ரம்யா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. ஆமாம் கண்ணு, இதில் என்ன வந்து சந்தேகம் இருக்கா, கண்டிப்பாக அவள் தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், நம்ம குடும்பத்தையே அவள் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ இந்த காரியத்தை எதுக்காக செய்யாமல் இருக்கணும், இத்தனை நாளாக இந்த பக்கமே வராதவ இன்னைக்கு மட்டும் எதுக்காக இந்த தோப்புக்கு வரணும், அவள் வந்துட்டு போனால் அப்போவே பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இல்லாமல் வேற யாராக இருக்கும், இன்றைக்கி அவளை நான் வந்து 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன், அவளை இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம சண்முகம் கோவப்படுறாங்க. மாமா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ரம்யா தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அவசரப்பட்டு நம்ம எதுக்காக போயிட்டு அவன் மேலே வந்து இந்த மாதிரி பழி போடணும் அப்படின்னு சொல்லும்போது
இங்கே பாரு கண்ணு, நீ என்ன வேணாலும் சொல்ல, அதை நான் வந்து கேட்குறேன். ஆனால் இப்படி வாயிலா ஜீவன்களை இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தி இருக்கான்னா அவள் சத்தியமாக மனுஷியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். மாமா நீங்கள் வந்து அதை மட்டுமே யோசிக்கிறீங்களே, பெரியத்தானும் கூட தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்ணு, சரவணனுக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்து புத்தி கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவன் என்னோட வளர்ப்பு. நிச்சயமாக வந்து அவனுக்கு என்ன கோவம் இருந்தாலும் சரி, அது வந்து நேருக்கு நேராக காட்டிடுவான், இல்லைன்னா பேசாமல் போயிடுவான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை என்றைக்குமே அவன் வந்து பண்ணவே மாட்டான். ஆனால் கூட இருக்காளே ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அவள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு தகுதியான ஆள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவளால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாரு. அவளை இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அவளெல்லாம் சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா வா கண்ணு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா போகிறாங்க. மாமா நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்ணு எந்த விஷயத்துலனாலும் நான் வந்து சும்மா இருந்துருவேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி அது நான் வந்து கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க கார்த்தியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ கார்த்தி போயிட்டு வண்டி எடுக்கும்போது வந்து சண்முகத்துக்கு பின்னாடியே வந்த சுந்தரம் வந்து, சண்முகம் ஒரு நிமிஷம்ப்பா, என்னமோ தெரியலை, இன்றைக்கி நான் உன் கூட வந்து இந்த மாதிரி தோப்புக்கு வந்தேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா, எனக்கு இதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து அன்னைக்கு போயிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லவன் மாதிரி பேசுகிறேன். விடு சுந்தரம், நீ என்ன பண்ண முடியும், உனக்கு இதுக்கும் என்ன இருக்க போகுது, நீ வந்து என் கூட தோப்புக்கு வரணும், தோப்பு பார்க்கணும் அப்படின்னு நீ வந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு தான் இருந்த, ஆனால் இன்றைக்கி சரியான நேரத்தில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சு, ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு நீ எதுவும் வந்து நினச்சி வருத்தப்பட்டுக்காத, இதுக்கான காரணமான ஆளுகளை நான் வந்து ஒருத்தரை கூட நான் வந்து சும்மா விட போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடாரு. சுந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா போடா போ சண்முகம், பரவாயில்ல, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பண்ணது நம்ம பழி எல்லாமே உன்னோட மூத்த மருமகளுக்கா, சபாஷ்டா சண்முகம், இதைத்தான் நான் வந்து எதிர்பார்த்தேன், பரவாயில்ல நம்ம எப்படியாவது மாட்டிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த பயம் சுத்தமாக வந்து கிடையாது. எப்படியோ நம்ம பண்ண வேலைக்கு உன்னோட மூத்த மருமகளே மாட்டிட்டா பார்த்தியா, அதாண்டா கடவுள் சரியான வழியை சரியான நேரத்தில் காட்டுவாருன்னு சொல்லுவாங்க, அது இப்போதான் சண்முகம் என்னோட வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் இதே போல தான் வந்து உன்னோட பெரிய மருமகளை வச்சு உன்னை நான் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன், உன்னோட குடும்பமும் சரி உன்னோட வாழ்க்கையும் சரி, அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறது மட்டும்தான் வந்து உன்னோட வாழ்க்கையிலே வந்து நடக்கும், இதுக்கப்புறமும் நீ வந்து எங்களோட கண்ணோட்டத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சண்முகம் பேசிக்கிட்டு இருக்கார், இந்த சுந்தரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று என்னன்னு தெரியலை, இந்த நேரத்துலலாம் இந்த அம்மன் பாப்பா வந்து எங்கே போச்சுன்னே தெரியலை. ஸோ எல்லாத்துக்குமே வர்ற ஆள் வந்து இப்படி ஒரு ஜீவன்களை வந்து கொல்ற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க, இப்போ எப்படி அந்த அம்மன் வந்து வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ரம்யா கிட்ட போயிட்டு நம்ம சண்முகம் வந்து பேசும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.